ஹலோ எவ்ரிவான், நான் மோகன்லால். இந்த உலகத்தில் மொத்தம் 2 டைப் ஆஃப் கிரியேச்சர்ஸ் இருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா மோனோகாமஸ் கிரியேச்சர், ரெண்டாவது நான் மோனோகாமஸ் கிரியேச்சர். மோனோகாமஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நரிகளை சொல்லலாம், அப்புறம் லவ் பேர்ட்ஸ் சொல்லலாம். ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, நான் மோனோகாமஸ் கிரியேச்சர். அது என்னன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. இது யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க நமக்கு செட் ஆகும். நமக்கு பிறப்பாலன்னு பார்த்தீங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு அந்த ஒரு கான்செப்டே இல்லை. பிறந்த பிறகு அது ஒவ்வொரு கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வாழ்ந்துட்டு வருவாங்க. இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சில கேரக்டர்ஸும் வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ நான் எப்படி இந்த வீடியோலாம் தான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஜெண்டரில் இருக்கவங்க உங்களை மாதிரி அவங்களுக்கு ஆனஸ்ட்டாக இருக்காங்களா இல்லை உங்களை ஏமாத்துறாங்களா அப்படின்றத இந்த 10 சயின்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது 2 ஜெண்டருக்கும் செட் ஆகும். ஒரு பையனாக இருந்தால் பொண்ணு இந்த மாதிரி பண்ணுறாங்களா, நம்மளை ஏமாத்துறாங்களான்னு பார்க்கலாம். ஒரு பொண்ணாக இருந்தால் பையன் நம்மளை ஏமாத்துறானா அப்படின்றத 2 ஜெண்டருக்கும் செட் ஆகும். இந்த 10 சயின்ஸை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிறேன் இல்லையா 10 சயின்ஸு, அந்த 10 சயின்ஸில் எத்தனை உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். நான் சொல்கிற சயின்ஸில் 5 மேட்ச் ஆச்சுன்னா 50% அவங்க உங்களை அந்த ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கவங்க உங்களை விட்டு போக அதிகமாக சான்ஸ் இருக்குது. 7 பாயிண்ட் இருந்துச்சுன்னா 70% உங்களை விட்டு போக அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்து எத்தனை கண்ட்ரிக்கு அமலை லீவ் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு மேலே பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேவா? முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கட் ஃபீல். அதாவது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அவங்க உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையான்ட்டுன்னு. அவங்க எப்படி உங்கள்கிட்ட பார்க்குறாங்கன்றதை கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். ஆரம்ப காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அப்போ எப்படி இருந்தாங்க, இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத ரியலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் அவங்க ஏதாச்சும் கொஞ்சம் உங்களை விட்டு வெளியே போக பார்க்குறாங்களா இல்லை உங்கள் சர்க்கிள்குள்ளே வர பார்க்குறாங்களா அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சிக்கே தெரிஞ்சிடும். கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கு டைமே பார்த்தாது. எதுக்காகனா மொபைல் ஃபோனில் பேசிக்கிறதாகட்டும், இல்லை வீடியோ காலில் பேசுறதாகட்டும், இல்லை நேரில் பார்த்துக்கிறதாகட்டும், உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி எதுக்குமே சுத்தமாக டைமே பார்த்தாது உங்களுக்கு. எப்போ இந்த டைம் வரும், எப்போ 2 பேர் ஒன்றா இருப்போம் அப்படின்ற தாட்லேயே தான் இருப்பாங்க 2 பேருமே. 2 பேர் ஆனஸ்ட்டாக இருந்தால். ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக குறைஞ்சிட்ருக்கும். காலில் பேசிக்கிட்டே ஏதாச்சும் அதிசயமாக இருக்க மாதிரி இருக்கும். எப்போயாச்சும் கால் பண்ணி பேசுவாங்க. அப்படி இருந்தால் பை ப்ராபபிலிட்டி அவங்க ஆப்போசிட்டில் இருக்க ஜெண்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட டைம் ஸ்பெண்ட் மாட்டேன் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க வேறு ஏதாச்சும் பர்சன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குன்னு சொல்ல வராங்க. இதுதான் 2வது சைன். இப்போ நான் பையனாக வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்கள் மட்டும் ஒரு பர்சன் உங்களை விலகி போக ட்ரை பண்ணுறாங்கன்னு ஒரு தாட் உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 3-4 மாதம் அந்த மாதிரி பேசாமல் இருந்து பாருங்கள். அந்த ஆப்போசிட்டில் இருக்க ஜெண்டர் கண்டிப்பாக உங்களை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் பையன் கூட போக அதிகமாக சான்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணிப்பீங்களா 2 பேரும், அதே போல் அவங்க புது காம்பினேஷனோடு அவங்க சந்தோஷமாக வந்துட்டு வராங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வரீங்க. நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளோ சேராத, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிட்டு இருக்காது, வீட்டில் வேலையை பாரு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் பழகு, அவ்வளோ எதுவும் தப்பு இல்லை, அவங்க கூட விளையாடு அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அதிகமான வித்தியாசம் தெரிஞ்சிச்சுன்னா அதிகமாக சான்ஸ் இருக்குது அவங்கள விட்டு போக அதிகமாக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்கேயாச்சும் போய் தொலைக்கிட்டு அப்படின்ற தாட்டில் தான் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ற. ஏன்னா அப்போ தான் அவங்கள்ட்ட தன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்டும் அப்படின்ற ஒரு தாட்டில் அவங்க சொல்ல வருவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். இதான் 3வது சைன். ஓகேவா? 4வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் எல்லா ஆப்ஸுக்கும் எல்லாத்துக்குமே லாக் போட்டு வச்சுருவாங்க. நீங்கள் கேட்டாலே அன்லாக் பண்ணி தர மாட்டாங்க. கேட்டால் 1008 கேள்வி கேட்பேன். ஏன் மேலே சந்தேக பார்த்தியா, இப்போ வாங்கி பார்த்து என்ன பண்ண போகிற அப்படின்ட்டு 1008 கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ தானே ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க, நீங்கள் பேசுறதுக்கு வேறு எதுவும் பார்த்துக்கூடாது அப்படின்றதுக்காக லாக் போட்டு வச்சா பரவாயில்ல. உங்களுக்கே தரமாட்டாங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அப்படியே அவங்க கொடுக்க தடுமாற்றினாங்கன்னா அந்த விஷயத்தில் வேறு ஏதாவது கூட அவங்க பேசுறதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் மொபைல் ஃபோன் வச்சு தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பையனாக இருக்கீங்க, ஒரு கேர்ள் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க எடுக்கவே மாட்டுறாங்க. அவங்க முடிஞ்சளுக்கு அவாய்ட் பண்ணுறதை ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட இருக்கும்போது ஏதாச்சும் மொபைல் ஃபோன்ஸ் வந்தால் கால் வந்தால் எடுத்து அட்டன் பண்ணுவாங்க. இல்லை இந்த மாதிரி வெளியே இருக்கேன், இந்த மாதிரி வேலையாக இருக்கேன் அப்படின்னு ஏதாச்சும் சாக்கு சொல்லி கொஞ்சம் அதை தப்பிக்க பார்ப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதை எடுக்கவே அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கேர்ள் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் பையன் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். அந்த பையன் இந்த கேர்ளுக்கு கால் பண்ணால் அதிகமாக சான்ஸ் இருக்குது. பை ப்ராபபிலிட்டி இது கண்டிப்பாக அப்படி தான் இருக்குன்னு சொல்ல வரல, அதிகமாக சான்ஸ் இருக்குது. இதுதான் 5வது சைன். 6வது விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு பையனாக இருக்கீங்க, ஒரு கேர்ள் உங்களை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அந்த கேர்ளோட லுக்ஸில் நீங்கள் அதிகப்படியான வித்தியாசம் பார்க்கலாம். ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் அதிகப்படியான வித்தியாசம் பார்க்கலாம். அங்கே ஹேர் ஸ்டைல் ஏதாச்சும் வித்தியாசமாக சேஞ்ச் ஆகிருக்கலாம். அவங்க போட்டுக்கிற ட்ரெஸ் ஆகட்டும், அதிகம் மேக்கப் போடுறதாகட்டும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாக்கா அந்த கேர்ள் வேறு ஏதாச்சும் பையனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரலாம் அப்படின்றத. இந்த மாதிரி இதுக்கு அதிகமாக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். இதுவும் ஒரு முக்கியமான சைன். ஓகேவா?
7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் தன்னுடைய பார்ட்னர்கிட்ட வேறு ஏதாச்சும் தன்னுடைய ஃப்ரெண்டை பற்றி அந்த கேர்ள் இந்த மாதிரி இருக்கா, அது மாதிரி நல்ல பொண்ணு இந்த மாதிரி அதிகமாக பேசிகிட்டே இருக்காங்கன்னா அது தப்பு இல்லை. அந்த கேர்ளை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு தன்னுடைய பார்ட்னர்கிட்ட இந்த மாதிரி இருக்கான் அந்த பையன், பார்க்க நல்ல பையன், அந்த மாதிரி அடிக்கடி எதுனா அவங்கள பற்றியே பேசிட்டு இருக்காங்கன்னா அதுவும் சந்தேகப்படுற விஷயம்லாம் இல்லை, அவங்கள பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி தொடர்ந்து 2 ஜனம் மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருந்து திடீர்னு அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் சந்தேகப்படுற விஷயம்னு சொல்ல வரேன். ரொம்ப நாளாக அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்தை பற்றி. திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப்பில் போக அதிகமாக சான்ஸ் இருக்குது. இது ஒரு முக்கியமான சைன். 8வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க கூட அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க மேலே தப்பு இல்லைனாலும் சரி, தப்பு இருந்தாலும் சரி, அது சின்ன தப்பாக இருந்தாலும் சரி, பெரிய தப்பாக இருந்தாலும் சரி, உங்க கூட அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க. எப்படி உங்களை விட்டு விலகி போகலாம் அப்படின்னு ஒரு தாட் மாதிரியே பேசிகிட்டே இருப்பாங்க. அதே தாட்டில் தான் பேசிட்டு இருப்பாங்க. இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம், ரோமியோ ஜூலியட் படம் பார்த்துருப்பீங்களா? அது பார்த்து தான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்ல வருது. இதுதான் அந்த கான்செப்ட்டு. 9வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தமாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தால், ஆஃபீஸில் வேலையாக இருக்க சொன்னால உங்கள்கிட்ட பேச முடியாது, வேலையாக இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே காலேஜில் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் பிஸியாக இருக்கா அப்படின்ட்டு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி அவாய்ட் பண்ணால் பரவாயில்ல, முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணவே ட்ரை பண்ணுவாங்க. எப்போயாச்சும் தான் என்னைக்காச்சும் சும்மா ஒரு வாட்டி ஒரு கிளாஸ் பேசிடலாமா அப்படின்ட்டு எடுத்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி இருந்தால் அவங்க அந்த டைமில் வேறு ஏதாச்சும் காய் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி பார்க்கலாம், ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கன்ட்டுன்னு. சின்ன அறிகுறி வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸ்டார்டிங்கில் சொன்னால உங்கள் மனசாச்சுன்னு அதை வச்சு நீங்கள் இந்த விஷயத்தில் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த 10 சயின்ஸ் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த சயின்ஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த சயின்ஸை வச்சு கண்டிப்பாக அவங்க அப்படி தான், இவங்க உங்களை கண்டிப்பாக ஏமாற்றிட்டு வேறு ஏதாச்சும் பையன் கூட இல்லை கேர்ள் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, உங்களை சுத்தமாக வெறுத்துட்டாங்க அப்படின்ற இதுலாம் இல்லை. சின்ன ப்ராபபிலிட்டி இப்படி இருந்தால் அந்த மாதிரி இருக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயம் தான். இந்த சயின்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கேர்ள்கிட்டே அந்த பையன்கிட்டே போய் டேரெக்டாக கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி தோணுது, அந்த மாதிரி உண்மையாக பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் 10% சான்ஸ் இருக்குது அங்கே ஆமாம் இந்த மாதிரி இருக்குது, நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், தப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு ஒத்துக்க 10% சான்ஸ் இருக்குது. அந்த 10% சான்ஸுக்காக நீங்கள் சொல்லத்தில் அந்த தப்பும் இல்லை. இதெல்லாம் ஷேர் பண்ண நினச்சா 10% சயின்ஸ் இதை பற்றி நான் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.